பார்வதி, உடனே ரூம்க்கு ஒரு டீ எடுத்துட்டு வா. என்ன சத்தத்தையே காணோம்? கொண்டு வரேன் பெரியய்யா. ம். வா, உட்காரு உட்காரு. இந்த காயம் எப்படி ஆச்சு? அதான் சொன்னேனே மாமா, தோசைக்கல்லு மேல கையை வச்சிட்டேன்னு. அது என் அம்மாக்காக சொன்ன போயின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கேட்கிறேன்ல, என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டியா? உண்மைதான் மாமா, சூடான தோசைக்கல்லு மேல தெரியாம கையை வச்சிட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. என் கண்ணை நேரா பார்த்து சொல்லு. என்கிட்ட எதுக்காக உண்மையை மறைக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நைட் லேட்டா போனதுக்காக அப்பா திட்டினாரா? சண்டை போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீ சொல்லுனா பரவாயில்ல, நான் உங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாம் மாமா, அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? என் மேல சத்தியமா? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடுறேன் மாமா. ராத்திரி ஆதி கூட கார்ல ஏறி வெளியில போவா, விடிய காலையில திரும்பி வருவா. இதையெல்லாம் கண்ணால பார்த்தனா பேசாம போணுமா? என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? உன் பொண்ணு தப்பே பண்ணலன்னா சூட்டுக்கோலை பிடிச்சு நிரூபிக்க சொல்லு. அவ கையில ஒண்ணும் ஆகலன்னா அப்ப நான் நம்புறேன். சித்தி கண்ணிக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த ஜென்மத்துல உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு இன்னைக்கு நான் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். என்ன பேசுற பார்வதி? உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமைகளை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஐஸ்வர்யா அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்ட விஷயம் வெளியில தெரியக்கூடாது. புகுந்த வீட்டு ரகசியத்தை காப்பாத்துறது தானே வீட்டோட மூத்த மருமக கடமை மாமா. அதனாலதான் சூட்டு கோல கையில பிடிச்சேன், வலிய தாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்க போய் உங்க சித்திய தட்டி கேட்டா எந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டோமோ அது அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் மாமா. போடும்
நம்ம பொண்ணு பார்வதி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாவித்ரி. அவன் மனசுக்குள்ள எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்தா உன் மேல பொய் சத்தியம் பண்ணியிருப்பா. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவமானத்திலையும் புத்திர சோகத்திலையும் அகிலாக்கா அவங்களே சுட்டு கொண்டுட்டு செத்து போயிடுவாங்க சுந்தரம். மாத்திரை போட்டியா ஐசு? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா ஐசு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் மேல எந்த கோவமே இல்லைன்னா திரும்பி என் முகத்தை பார்த்து பேசலாம்ல ஐசு? ஐசு என்ன மன்னிச்சிரு ஐசு. ஏய் என்ன அருண், என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குற? ஆரம்பத்துல உன் மேல வெறுப்பு காட்டியும் உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கியும் கூட நீ என் மேல ரொம்ப உயிரா இருந்த ஐசு. அதனாலவோ என்னவோ உன்னோட காதலை சரியாவே புரிஞ்சுக்கல நானு. ஆனா நீ தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதுதான் உன்னோட காதலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இழந்துடக்கூடாதுன்னு துடிச்சு போயிட்ட ஐசு. அப்புறம் ஒரு வேளை உன்னை காப்பாற்ற முடியாம போயிருந்தா ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ஐசு. அன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் வந்துகிட்டே இருக்கு ஐசு. அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டேன். உன் மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும் அருண், வேற யாரும் இருக்க கூடாது. அன்னைக்கு நடந்ததுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நான் பொறுமை இழந்ததுக்கு காரணம் உன் மேல வச்சிருந்த காதல் தான். நல்ல வேளை அன்னைக்கு பார்வதி மட்டும் இல்லைன்னா நான் இப்படி உன் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஆமா ஐசு, பார்வதி உன்னை மட்டும் காப்பாத்தல, நம்மளோட காதலையும் சேர்த்து காப்பாத்திருக்கா. கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டல ஐசு. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது. ஆமா அருண், வரவும் விடக்கூடாது. ஓகே ஐசு, நீ தூங்கு. கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு, எனக்கு தூக்கம் வரல அருண். உன்னை நான் தூங்க வைக்கிறேன் ஐசு. ஏய் அருண், என்ன பண்ற? நீ தானே சொன்ன ஐசு கைகால் வலிக்குதுன்னு, அதான் முத்தி விடுற. கைகள் பிடிச்சுட்டா நல்லா தூக்க வர ஐசு, நீ தூங்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு கைகள் வலிக்குதுன்னு சொன்னா ஏன் நீ பிடிச்சு விட மாட்டியா ஐசு?
நான் உன் காலை புடிச்சு விடலாம், அது தப்பு இல்ல. அது தப்பு இல்லைன்னா அப்ப இதுவும் தப்பு இல்ல. ஐயோ வேணா அருண், சொன்னா கேளு. ஐசு, இப்பதானே நான் சொன்னேன் நமக்குள்ள இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. ம்? பெத்த தகப்பனுக்கு மட்டுமில்ல, ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அம்மாவுக்கே துரோகம் பண்ணியிருக்காளே. இவ உயிரோட இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நீயே முடிவு பண்ணு. உன் பொண்ணுக்கு உயிர் கொடுக்கலாமா இல்ல இந்த விஷத்தை கொடுக்கலாமான்னு. சுந்தரம் வேலைக்காரர் தான், அவரோட பொண்ணு பார்வதியும் வேலைக்காரி தான். ஆனா அவங்க எனக்காக, என் குடும்பத்துக்காக தேவைப்பட்டா உயிரை கூட கொடுப்பாங்க. பார்வதி, அம்மா பார்வதி, பார்வதி. அப்பா, என்னப்பா? நீ சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்ட. எனக்கு மனசு கேட்கலம்மா. நைட்டு வெறும் வயித்தோட படுக்க கூடாது, அதான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கோமா. அப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா. ரா பட்னி உடம்புக்கு ஆகாதுமா. அப்பா நான் ஊட்டி விடுறேன். அப்படியே உட்காந்து 2 வாய் சாப்பிட்டு படுத்துக்கோமா.
வேண்டாம்ப்பா, நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். தட்டுல சாப்பாடு போட்டு பிசைஞ்சிட்டேன், அது வேஸ்டா போயிடும்ல. கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கோமா. என்ன கண்ணு திடீர்னு துடிக்குது? இப்படி துடிச்சா பார்வதிக்கு எதனா பிரச்சனை வருமே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? கால் பண்ணி பார்ப்போம். அப்பா சொல்றேன்ல, ஒரு வாய் சாப்பிடுமா. அப்பா வேணாம்ப்பா. ம் அப்பா தான் சொல்றாருலக்கா, சாப்பிடுக்கா. ம் மாமா கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கும் போல. அக்கா எப்படி அப்பாவை சமாளிக்கும் தெரியலையே. யார் போன்ல? பெரிய எடுக்காத போனை கட் பண்ணு. கட் பண்ணிட்டேன். பார்வதியும் ஃபோன் கட் பண்றான்னு தெரியலையே. முதல்ல அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரி. யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? போன் அடுறா. வா. யார் போன்ல? பெரிய அப்பா. சொல்லுங்க பெரிய தம்பி. என்ன சுந்தரம், தூங்குற டைம்ல தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய தம்பி, நான் இன்னும் தூங்கல. அப்படியா? சரி, சாப்பிட்டீங்களா? அது வந்து சாப்பிட்டேன் பெரிய தம்பி. பார்வதி சாப்பிட்டாளா? என்ன சுந்தரம், பார்வதி சாப்பிட்டாளான்னு கேட்டேன், பதிலே காணோம். பார்வதி சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா பெரிய தம்பி. பார்வதிக்கு நீங்க அப்பா மட்டும் இல்ல சுந்தரம், பார்வதிக்கு அம்மாவும் நீங்க தான். அம்மா இல்லாத பார்வதிய ஒரு தாயாவும் தகப்பனாவும் இருந்து நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் சுந்தரம். அப்புறம் நேற்று நைட் பார்வதி வீட்டுக்கு லேட்டா வந்திருப்பா. லேட்டா வந்ததுக்கு பார்வதி என்ன காரணம் சொன்னா? அது வந்து கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்ததா சொன்னா பெரிய தம்பி. அது உண்மை இல்லை. நானும் பார்வதியும் ஒரு முக்கியமான வேலையா யாருக்கும் தெரியாம வெளியே போயிருந்தோம். பார்வதி மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே காத்துல பறந்திருக்கும். அம்மாவால வெளியே தலை காட்டி இருக்கவே முடியாது. நீங்க என்ன பெரிய தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சொல்றேன் சுந்தரம், நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா, ஐஸ்வர்யா விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் பார்வதி உங்ககிட்ட கூட அதை சொல்லாம மறைச்சிருக்கா.
அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது சுந்தரம். அம்மாவையும் எங்க ஆதிக்கோட ஒரு பரம்பரை மானத்தையும் பார்வதி தான் காப்பாத்தி கொடுத்துருக்கா. ஐயோ, பார்வதி நல்லபடியா பாத்துக்கோங்க. அம்மா